கண்டிப்பா மண்டையை பார்த்தீங்கன்னா பேய் மண்டை மாதிரி இருக்குது இப்போ. ஆமா பிரஷ் மாதிரி ரொம்ப பங்கற மாதிரி இருக்கேன் என் முன்னாடி. ஹேர் வந்து ரொம்ப உண்மையிலுமே ஃப்ரெண்ட்ஸ் அதான் பங்கற கடுப்பேத்துறார் மயிலாட். ஹேர் கட் பண்ண போறோம். நம்மளோட கட்சன் பண்ண போறோம். பை டு மை லாங் ஹேர். லாங் ஹேர்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த ஹேரில் என்னை விட்டு போக போகிறதுன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே. பை பாய், குட் பை. இப்போ இவ்வளோ வெட்டிடுவேன் நான். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. ஓகே கூட அப்படியே நீங்கள் மட்டும் ஒரு இது ஸ்நாப் கூந்தல் ரொம்ப. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி ஓகே. இனிமேதானே தமாஷே இருக்கு. ஃபேஷியல் பண்ணிக்கலாம். மீசை வைத்த அன்னை போல உன்னை காண்கிறேன். ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இப்படி அப்படியே லைட்டாக ஃப்ரிஞ்சஸ் பண்ணிக்கவா. என்னமோ பண்ணணும். இவனின் அன்பை அளந்திட எந்த மொழி நான் நடக்கட்டும், நான் ஹாப்பியாக இருப்பேன். அடுத்த நியூ இயருக்குள்ள என் முடி எவ்வளவு சூப்பரா நான் வளர்த்து காட்டுறேன்னு பாருடா. இருங்பாய். சபதம் சபதம் சபதம். சரி நீ வந்து நீ பாட்டு. சரி நிறைய முடிப்பு வச்சிருக்கோம். இந்த 1 மந்த்ல ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு. ரொம்ப நான் சரி கொஞ்சம் ஷார்ட்டாக இல்லைன்னா ஹெட் மசாஜ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். நீ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரொம்ப இல்லை ஸ்பிளிட்டன் ரொம்ப வந்துச்சு. அதனால இனி வந்து இந்த முடியை மெயின்டைன் பண்ண முடியாது. கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏய் நீ அடிச்சுறேன். டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டேன். சும்மா நேரம் இல்லை சும்மா இருக்கு. எனக்கும் அதே கதைதான். அப்புறம்
ஒரு நாள் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கு, இல்லாட்டி பேரை சொல்லுவேன். ஒருத்தர் விட சரியா, விக்கு என்ன வேலை வரும்னு என்கிட்ட. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு யாரு நான் வீடியோக்கு அப்புறம் சொன்னேன். இப்போ உனக்கே விக்கு வைக்கிறேன். நான் விக்கு வச்ச நிறைய வீடியோ எடுத்துட்டு பார்த்தேன். ப்ளீஸ் விட எந்த சொல்லுங்க கொஞ்சம் முன்னாடி கட்டிட்டீங்களா? இவ்வளோ வர மாதிரி போதும். இந்த ஓகே இல்லைன்னா இங்கே வருமா? கொஞ்சம் மேலே ஏற்றி நல்லாவே கட் பண்ணிடுங்க, அதனால பிரச்சனை இல்லை. வளர்த்துக்கிறேன், வளர்த்துருவேன், நம்பிக்கை அதானே எல்லாம். ஈவனை மட்டும் வச்சுருங்க. இடையில போய் நான் ஸ்டெப் கட் பண்ணேன் போன எப்போ விட இவளையோட லேயர் கட் செப்டம்பர் மந்த் பண்ணேன். ஆனால் இப்போ எதுவும் லேயரில் இல்லைல்ல, இருக்கா? அப்போ அதை கூட இதாக்கிடுங்க, ஈவன் ஆக்கிடுங்க. அதை இந்த ஒரு எடுத்து ஓகே ஓகே. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு. அந்த லேயர்லாம் நினைக்கிறீங்க, அந்த லேயர் இல்லாமல் அப்போ தான் இன்னும் வளரும். ஃப்ரீ ஹேர் விடணும்னா இதே எடுத்து வகிட்டு எடுத்து தானே பண்ணுவீங்க? சும்மா லேயர் அதுதான் இது வந்துக்கிறோம். அதை கேட்குறேன்ல, அந்த மாதிரி நான் வெட்ட போகிறீங்க, அதுக்காக கேட்குறேன். அப்படிலாம் பண்ண சும்மா இப்படி தான் விடுவேன், அதுவாக எங்கேயாவது நிற்கும். இல்லாட்டி இப்படி பண்ணிடலாமா? ஏதாச்சும் ஒரு இதாகும்போது பக்கம் இதாகும், ஹைட் கம்மியாகும், இல்லைன்னா ஜாஸ்தி ஆகும். இந்த பக்கம் எடுக்கணுங்களா? உங்களோட சாய்ஸ் தான். ஓகே ஓகே. வீடு இப்படி பார்த்தா நான் நல்லா இருப்பேனா? அழகே பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? சமந்தா மாதிரி இருக்குது. எல்லாம் அடிச்சிருவேன் என்னோட. யார் போடுறோடனே மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. சமந்தா சமந்தா கேட்டா இல்லை, அதான் இங்கே பாரு, இங்கே இப்படி இப்படி வச்சுன்னா அழகாக இங்கே நிற்கும். அது பேர் ஃப்ரிட்ஜஸ் என்னமோ சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜா பண்ணி காஞ்சிட்டா அந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்கிறீங்களா? இப்போ இந்த பக்கமாக நான் எடுப்பேன். இந்த சைடு எடுப்பீங்களா இங்கிட்ட எடுப்பீங்களா? ஓகே மகிழ்ச்சி. சரி ஓகே, 2 சைடு எடுக்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இங்கே மட்டும் இன்னும் ஒரு கட்டு, இதை மட்டும் எடுத்து இன்னும் ஒரு கட்டு. ஏன் அழகாக குடி விடு. ஆமாம், முடி தானே, முடிக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் இது மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருக்குது பழகு. நான் எதுவும் ஃபீல் பண்ணவே இல்லையே, நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இதுக்கு இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு. முடி போக போக மனசு அப்படியே
வேளாங்கண்ணிலலாம் பூ முடி கொடுக்கும்போது முடி வெட்டினோடனே படம் அப்படின்னு இருக்கும். நான் தப்பான டிசிஷன் எடுக்கலல்ல. எனக்கு தெரியாத என்ன சொல்லாது. டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காது பேசாம போ. ஈஸ்டர் ஸ்பெஷலாக ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எவ்வளோ அழகாக இன்னைக்கு மாற போகிறேன்னு பாருங்க. சமந்தாமே மண்ணில் வந்தாடுதே. காதுகிட்ட கத்தி இருக்கும்போது எனக்கு சிரிப்பு காட்டணும் தான் நம்ம ஆசை. கழுத்துக்கிட்ட கத்திருக்கு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த ஒரு நொடி படம் அதை வச்சு தான் வீடு வந்துச்சு தெரியுமா? ஒரு நொடி. ஆமாம், அது ஒரு முக்கால். உடனே இவர் அப்போ நீ எடுக்க வேண்டியதா நல்ல படமா? இது ஒரு நல்ல கேள்வி. கியூட் ஆகிட்டேனே திடீர்னு. அது மற்றவங்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இப்போ பார்த்தோன்னே சொல்லுவாங்களா களி ஊற்றுவாங்க. இந்த நீ ஓவராக சில நேரம் பேசுகிற. உண்மை வச்சுருந்தா கட் பண்ணிட்டா அப்படி வைக்க முடியாது. கட் பண்ணிட்டானா ஃப்ரிட்ஜஸ் ஓகே. நான் இப்படிலாம் வைக்க முடியும், எனக்கு வைக்கவே தெரியாது. உண்மையை ஒத்துக்கணுண்டு. எனக்கு வந்து கொஞ்சம் மட்டும் எனக்கு மட்டும் இப்படி அழகாக வர மாதிரி கொஞ்சம் முடியல, ரொம்ப முடியல, கொஞ்சம் முடியல. இல்லாட்டி வீடு நான் இதுக்கு முன்னாடி சமந்தா மாதிரி கட் பண்ணிக்கிறவா இப்படி? ஆ நல்லா இருக்குங்களா? சரி ஆனால் கொஞ்சம் சரி. நிறைய நேரம் ஒன்றும் தெரியாது. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? சரி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நிறைய ஹேர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லாடி ஹலோ. ஏய் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வரலாறு எடுத்து பாருல. என் வரலாறு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், மல்லாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? சொல்லுங்க, வரலாறு என்ன தெரியுமா? சொல்லுங்க, தெரியா சொல்லுங்க. தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. தெரியாதுன்னா நமக்கு வயசாயிருச்சு. அதை ஒத்துக்கணும். வயசு சும்மா ஏதாவது ஓகே. முடி வெட்டினாலும் நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு பாரு. இப்படி எனக்கு ஒரு ரீட் மட்டும் இப்போ போகிற வழியில் வாங்கி தெரியா? ரீட் இப்படி வைக்கதாண்டா ஸ்டைலா. வேறு எதுவும் கேட்பாங்க. எனக்கு ஈவனை மட்டும் வெட்டி கொடுங்க. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு கிரிட்டிக். நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சும்மா இல்லடா. இப்படி ஈவனாக இருக்கணும் கடைசியாக பார்க்குறேன். அப்போ தான் ஓ மேலே வழி பண்ண முடியும். இந்த காதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து விடவா? இப்படி பண்ணுவீங்களா? ம் இப்படியே ஹேர் போடுவீங்களா? ம் இப்பயே போட மாட்டேன், ஃப்ரீயாக தான் எண்ணி விடுவேன். வெயில் காலம் வேறு வந்துச்சு. அண்ட் முட்டாய் கொடுத்துருவாங்க. இந்த பாய் ஓர அட்டை போடக்கூடாது. சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதனால தான். நானுமா
நான் வண்டி வந்தா போய் மொட்டை போட்டு பண்ணி 2 மாசம் ஆகட்டும். ஓகே இல்லை ஓகேவா? இந்த இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கீழே இருக்கு. கியூட்டாக இருக்கு வீடு. பாரு ஹேர் ட்ரையர் போட்டோன்னே ஜூலியா இது அப்படியே தான் இருக்கு. அதனால இதை வெட்டானா சார் ஓகே ஓகே விஷஸ் இங்கிட்டு மேலே ஷார்ட்டாக தானே ஹேர் இருந்தது. வேணா இதை லென்த்து கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வரலாம். ஷாப் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 9 o'clock வரைக்கும். 8 o'clock வரைக்கும் சர்வீஸ்ன்னு ஃபோன் சொன்னாங்க. சர்வீஸ் 8 o'clock, ஜென்ஸ் வந்து 9 o'clock வரைக்கும். லேடிஸ்க்கு 8 o'clock. இப்படி பண்ணுறியா? நானே இப்போ வச்சு கவர் பண்ணி விட்டுருக்கேன். சேவ் பண்ணா அது வீட்டில் பண்ணிடுவேன். கரெக்டாக வந்து ஓகே இப்போ பாருங்க ட்ரையர் போட்ட உடனே ஹேரை புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. சிரிக்காது விடு. சிரிச்சு என்னை டிமோட்டிவேட் பண்ணாத. குணால் மாதிரி இந்த இருக்கு. சைடும் நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கிட்டு எடுத்துக்கலாம். I'm so excited. டிமோட்டிவேட்டர். நாங்கெல்லாம் ராவான ரவுடி. கிளிப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவேன். நான் ஃப்ரீயாகலே தான் சுற்றுவேன். சாரி கட்டிட்டு இப்படி போடலாமா? ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறேன். உனக்கு சொன்னா புரியாது மச்சான். உனக்கு சொன்னா புரியாது மச்சான். உனக்கு சொன்னா புரியாது மச்சான். மாசத்துல வளர்ந்துடும். ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வந்துருக்கலாம். அன்னைக்கா நீங்கள் நான் வேறு மாதிரி யோசிச்சேன். எல்லாத்தையும் சொதப்பி நானா ஓகே இப்போ வந்து நான் க்யூட்டாக மாறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பிளாக் எடுத்தோன்னே எடுத்துடலாமா? கேட்பா இருக்கேன் இந்த பிளாக் எடுத்து. ஓ மை காட், சூட்டாக இருக்கேன். எவ்வளோ சூட்டாக இருக்குன்னு நான் நினைக்கவே முடியல. ஃபீல்ஸ் குட். ஓகே தான். ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இல்லையா? சைடு நம்ம பார்ட்டிஷன் எடுத்துடலாம். இப்படி போட்டால் அப்படி வந்துடுமா? எனக்கு இன்னும் இது மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் மாதிரி ஃபீல் இல்லையா? நம்ம வந்து பார்ட்டிஷன் இந்த சைடு எடுத்தனால இப்போ நான் நார்மலாக போடும்போது இப்படி போட்டுக்கணுமா? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். அப்போ ஓகே. இங்கிட்டு வந்து லாங் ஹேர் வந்துடும்ல அதுக்கு. ஓகே தான். ஓகே ஹேர் போய் வா போய் வா போய் வா நண்பா. எதுக்கு பார்க்குறேன்? அவ்வளோ ஹேர் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். என்னோட ஹேரே காணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஹேர் கட் பண்ணுறேன். இது மட்டும் எனக்கு எப்படியோ ஃபீல் ஆகுது. ஜில்லுன்னு ஒரு காதல் ஜோதியா மாதிரி இருக்காங்க. யார் இது? மேம், ஜோதிகா மேம். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க ஜோதிகா மாதிரி இல்லையே. ஓ ஜூல். Oh my God. நான் கூட திடீர்னு பார்த்தா ஜோதிகா மேம் நினைச்சேன். பார்த்தா என் ஒய்ஃபு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஜோதிகா எக்ஸ்ட்ரீம்லி ஜோதி மேம், சாரி மேம். ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் அப்பப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் அப்பப்போ ஹேர் கட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப். கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்துட்டு போயிடும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுது. சாரிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, எப்படி வர போகுதுன்னு. க்யூட்டான பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. க்யூட்டான பொண்ணு, க்யூட்டான பொண்ணு. இந்த பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கரும்புக்கு தானே உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. எப்படி சமந்தா மாதிரி இருக்கேனா? தலையில சரி வாங்க, ட்ரெஸ்ஸை வாங்க. நேரில் வந்து நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக இடுறா, அப்போதான் ஃபுல்லாக தெரியும். பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் தான் எவ்வளோ
தயவு செஞ்சு மக்களே இதெல்லாம் கேட்டுறீங்க. சூப்பராக இருக்கு, ஹீரோ மாதிரி இருக்கு. டூடு ஹீரோ மாதிரி இருக்கு. நீ வந்து சூர்யா மாதிரி இருக்க நினச்சி எடுத்துக்காம. சூர்யா ஜெதியா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் தூங்கிடுவாங்க. தூக்கம் தூங்கிடுவாங்க. சட்டை ஓகே.